ஃபேமிலியோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணிட்டு வீட்ல பார்த்து அப்புறம் போன்ல பாக்குற அப்படின்ற மாதிரி பாத்துறாதீங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு சூழல், இயற்கை, காதல், அழுகை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துட்டு போலாம். எல்லாருக்குமே வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய மூவி. ஒரு கடையநல்லூர் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கிற மக்களுடைய லைஃப சொல்ற மூவி. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஷெட்யூல் வந்து ப்ராப்பர் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்ச் அவங்களுக்கு அதுக்கான புட் எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஈஷாவா இருக்கட்டும், அந்த வெயிட் கெயினா இருக்கட்டும். முஸ்லிம் வீட்டுக்குள்ள போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நான் முஸ்லிம் கிடையாது, இஸ்லாமியர்களோட வீட்டுக்குள்ள போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்தா எப்படி இருக்கும், 2.5 மணி நேரம். அதுதான் இந்த படம் அப்படிங்கிறது. நிறைய ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கு. தனுஷரோட அப்பாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தை பாருங்க, மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப புதுமையா இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மிஸ் பண்ணிட்டு வீட்டில் பார்த்து அப்புறம் ஃபோன்ல பார்க்குற அப்படின்ற மாதிரி பார்த்துடாதீங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு சூழல், இயற்கை, காதல், அழுகை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துட்டு போகலாம். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அதுதான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து என்னன்னா, இப்ப ஒரு இஸ்லாமிய இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமால, மலையாளம் சினிமால நம்ம நிறைய பார்த்திருப்போம். நிறைய பேர் போஸ்டர்ஸ் பார்த்து என்ன கேட்டாங்க, இது வந்து என்ன மலையாள படமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு கதையை பேசியிருக்காரு. சோ அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் முடியும். அதனாலதான் உங்களை தியேட்டருக்கு வாங்க. நிறைய பேசியிருக்காரு, நிறைய அரசியல் இருக்கு, ஆனா ரொம்ப நுணுக்கமா இருக்கு. அது நீங்களே பாப்பீங்க படத்தை பார்க்கும்போது. எனக்கு இந்த படத்துல மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் பிடிச்சது. ஏன்னா நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இங்க வந்து பார்க்கும்போது ஓ என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. நார்மலா நம்ம ஒரு சில சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு போவோம், அதுக்குள்ள ஒரு இன்டென்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் தான் அல்டிமேட்டா இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து நிறைய சாங்ஸ் பிடிச்சிருந்தது. பேக்ரவுண்ட் ரொம்ப அந்த லைக் ஒரு எமோஷனலா இருக்கட்டும், இல்ல ஒரு அழுகியா இருக்கட்டும், அந்த மியூசிக் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்னிங் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமோட்டோகிராஃபி நீங்க பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நானே என் படத்தை பத்தி பேச முடியாதுல்ல. சோ நீங்க பாருங்க, அந்த வில்லேஜ வந்து அந்த இடத்த ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. எப்படி காட்டினா ஒவ்வொரு பீரியடுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி வந்து மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாருக்குமே வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய மூவி. ஒரு கடையநல்லூர் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கிற மக்களுடைய லைஃப சொல்ற மூவி. இது வந்து டிரெக்டரோட ஒரு 4 years ஹார்ட் ஒர்க். ஒரு 3 periods வந்து இது வந்து காட்டும். சோ இது வந்து நிறைய டெபியூ ஆர்டிஸ்ட் இதுல இருக்கிறோம். எல்லாருமே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, இது ஆக்சுவலா மூவி மாதிரி இல்ல, ஆக்ட் பண்ண மாதிரி இல்ல, அந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவி. சோ எல்லாரும் இட்ஸ் a must watch மூவி. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஷெட்யூல் வந்து ப்ராப்பர் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்ச் அவங்களுக்கு அதுக்கான புட் எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஈஷாவா இருக்கட்டும், அந்த வெயிட் கெயினா இருக்கட்டும், மம்மாத் கேரக்டர் அவங்களோட ஓவரால் டிரான்சிஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒர்க் பண்ணும்போது ஆல் ஆர்டிஸ்ட், ரேகா ராபியாவா பண்ணியிருந்தவங்களா இருக்கட்டும், மம்மாத் ஜெயஸ்ரீயா பண்ணியிருந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தை நீலாவா பண்ணியிருந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மீரா சாரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் இந்த படம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுக்கும் போது படிக்கும் போது என்னென்னலாம் சொல்லணும், என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அது எல்லாமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூவி வந்து பிரதிபலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ள போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நான் முஸ்லிம் கிடையாது, இஸ்லாமியர்களோட வீட்டுக்குள்ள போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்தா எப்படி இருக்கும், 2.5 மணி நேரம். அதுதான் இந்த படம் அப்படிங்கிறது. நிறைய ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கு. அங்க அவங்களுடைய கலாச்சாரம்னா என்ன, எனக்கு ரொம்ப ஆசை இது மாதிரிலாம் இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும், வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு. சின்ன வயசுல பார்த்தவே ஞாபகம் இல்லை. இப்ப போய் முஸ்லீம் ஒருத்தரை விடு
அவங்க வாழக்கூடிய அந்த வில்லேஜ் அது மாதிரி இடங்கள்லாம் போய் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆசையை இந்த படம் நிறைவேற்றிருக்கு. ஒரு நல்ல படம். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் சினிமாட்டோகிராஃபிக்கு கண்டிப்பா ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த லொகேஷன் அவங்க சூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த கடையநல்லூர் அந்த பகுதியில எடுத்திருக்காங்க, தென்காசி, அங்க எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். படம் நல்லா இருக்கு. டைரக்டர் சார் நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம தனு சாரோட அப்பாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தை பாருங்க, மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அது நம்ம முஸ்லீம் நம்ம சக குடும்பம் தான். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. அது 1980 என்ன எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் தான். மதத்தை வச்சுன்னு தனிப்பட்டு இல்ல, அவங்க மதத்துல என்ன நடக்கும், ஒரு பாரின் போனா குடும்பத்துல இருந்து எப்படி கஷ்டப்பட்டு போவாங்க, அது போறதுனால சில கல்யாணங்கள் நடக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் தான். பட் அது முஸ்லீம் சமூகம் சொல்றதுனால அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க.